டுடே நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா AutoCADல டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்கிள் நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன் இந்த டிஸ்ப்ளேல. இதுக்குள்ள எனக்கு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட் டைப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மல்டி டெக்ஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ண போறோம். இப்போ அந்த கமாண்ட் பார்ல வந்து பாத்தீங்கன்னா எம்டி கொடுத்து என்டர். சரிங்களா? அது வந்து மல்டி டெக்ஸ்ட் எம்டி கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர்னு கேட்கும். இப்போ எனக்கு இந்த ரெக்டாங்கிளுக்குள்ள தேவைப்படுதுன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் இங்கே டிஸ்பிளேல கிளிக் பண்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஆப்போசிட் கார்னர் ஆப்போசிட் கேட்கல இங்கே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர்னு வரும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் எடிட்டர்னு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நம்ம என்ன டெக்ஸ்ட் தேவைப்படோ டைப் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெக்டாங்கிள் RECTANGLE ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நல்லா கொஞ்சங்க என்டர் கொடுத்தா நம்மளுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு என்டே கிடையாது. அப்போ என்ன பண்ண போறோம்னா Ctrl+A. சரிங்களா? Ctrl+A கொடுத்து செலக்டாலும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி மவுஸை மூவ் பண்ணலாம், ட்ராக் பண்ணி இழுத்துக்கலாம். இப்போ இழுத்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர்ல இங்கே வந்து டெக்ஸ்ட் ஹைட்னு இருக்கும். இந்த பார்த்தீங்களா? இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஹைட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பெரிய சைஸ்ல தெரியும். அப்போ இவ்வளவு பெருசா அப்படின்னு நினைச்சு கம்மி பண்ணணும். அப்படி தேவையில்லை. வெளியில வச்சு ஸ்கிரீன்ல வச்சு கிளிக் பண்ணிங்க. கிளிக் ஆன் ஸ்கிரீன்ல வச்சு கிளிக் பண்ணினா சின்னதாயிடுச்சுங்களா? இப்போ எனக்கு இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, கலர் எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை நம்ம எடிட் பண்ண போறோம். டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு மவுஸை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி மறுபடியும் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் இதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இந்த 10க்கு பதிலாக ஒரு 50 கொடுக்குறேன். 50 கொடுத்தா அது பெருசாகிடுச்சுங்களா? அப்போ ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ ஒரு 40 கொடுக்குறேன். 40 கொடுத்து என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இது எனக்கு போல்டா வேணும்னா போல்டா வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் உங்களுக்கு பாண்ட் ஸ்டைல் வந்து நான் மாறது பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஓவர் ஸ்டைலாக மாறும். இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும். பை லேயரில் போயிட்டு கலரில் வந்து ஏதாவது ஒரு கலரை கொடுத்து வெளியில் வச்சு கிளிக் பண்ணிக்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் மல்டி டெக்ஸ்ட் AutoCADல அப்ளை பண்ணுற பற்றி பார்த்தாச்சு. சரிங்களா? இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம நம்ம இன்ஜினியர் ப்ராஜெக்ட் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.